வாடா போடா என்று பேசுறீங்களே, இப்ப நாங்க வந்து வாடா போடா சீமானே அப்படி நாங்க பேசினா அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? தமிழ் சினிமாவின் உச்சம் என் தம்பி, தமிழ்நாட்டின் ஒரே சூப்பர் ஸ்டார் என் தம்பி விஜய் அவர்கள் தான் பேசின வாய் தானங்க. அது என்னங்க, அது வாயா வேற என்னதுங்க? அது சீமானவர்கள் எங்களை குறித்து மிக இழிவாக பேசுறாரு. அணில் குஞ்சுகள் பேச வேண்டிய தேவை என்னங்க இருக்கு? அவர் கூட தான் நாங்க ஆமக்கறி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாங்க வந்து ஆம குஞ்சுகள் சீமான் அப்படின்னு நாங்க சொன்னா சரியா இருக்குமா? காங்கிரஸை வீழ்த்துவதற்காகத்தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், திமுகவை வீழ்த்துவதற்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்குன்னு பேசின சீமானவர்கள இப்ப எங்க அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேன்றீங்களா? 24 மணி நேரமும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக பேச வேண்டிய சூழல் ஏன் உருவானது? அப்ப ஏதாவது உங்களுக்கு பெரிய அளவுல ஏதாவது பணம் கிணம் வாங்கி விட்டீர்களா? மக்கள் வந்து எங்க தலைவரை பார்க்கணும்னு விரும்புகின்ற பொழுது எங்க தலைவர் பஸ் உள்ள இருந்து தான் பாக்குறாரு, கையெழுத்தாரே தவிர அவர் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி கீழே இறங்கி ரோட் ஷோ பண்ணாரா? இல்ல உதயநிதி ஸ்டாலின் மாதிரி வண்டி மேல ஏறி நின்று டாடா காமிச்சிட்டு கை கொடுத்து போனாரா? ஏன் அந்த 23 நிபந்தனைகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சருக்கும் ஏன் அந்த நிபந்தனைகள் இல்ல? நாளைக்கு தலைவர் மக்களை சந்திக்க போறாருன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி தான் அனுமதி கிடைக்கும். வர்ற சனிக்கிழமை தலைவர் அவர்கள் நாகப்பட்டினம் போறாங்க, இன்று வரை அனுமதி கிடைக்கும். அவர்கள் எல்லாம் வழிநெடுங்க கொடி கட்டுறாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எங்க கட்சியினுடைய கொடி எங்கேயும் கட்ட முடியல, போஸ்டர் ஒட்ட முடியல, பேனர் வைக்க முடியல. அப்போ எல்லா நெருக்கடிகளும் எல்லா கெடுபிடிகளும் தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும் ஏன் இருக்கு? உங்களுக்கு அந்த கூட்டம் ஓட்டா மாறாது இல்ல? எங்களை பார்த்து உங்களுக்கு பயம் இல்ல? அப்ப ஏன் நீங்க நெருக்கடி கொடுக்குறீங்க? கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன். வீக்கெண்ட் பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா நாளும் சந்திப்பதற்கு எங்க தலைவர் தயார், அனுமதி வாங்கி கொடுப்பதற்கு நீங்க தயாரா? கடைசியில் நீதிமன்றத்துக்கு சென்று தான் எங்களால் அனுமதி பெற முடியும். ஆட்சி காலம் முடிய போகுது. வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவர்களுடைய முதல் சுற்றுப்பயணம் இல்ல யாருமே எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு 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 நிகழ்வா தான் இது இருந்துச்சு. ஒரு சில குறிப்பிட்ட மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து சொல்றப்ப இது வந்து இவங்களா கிரியேட் பண்ணதுதான், இவங்க வந்து அந்த கூட்டத்தை கிராஸ் பண்ணி போறாந்தா போயிருக்கலாம், இவங்க வந்து பர்பஸ்ஃபுல்லி வந்து ரோட் ஷோ பண்ணணுங்கிறதுக்காக இது பண்ண விஷயம் தான். எப்படி கிராஸ் பண்ணி போக முடியும் நீங்க சொல்லுங்களேன். இப்போ தலைவர் அவர்கள் சென்னையிலிருந்து திருச்சி செல்கிறார் அப்படின்னா யார் நியூஸ் போடுறா? செய்தியாளர்கள் தான் நியூஸ் போடுறீங்க, பிரேக்கிங்கில் போடுறீங்க. தலைவர் அவர்கள் திருச்சி வராங்க. திருச்சி வருவதற்கு முன்பாகவே அந்த செய்தியை கேள்விப்பட்ட மக்கள் தலைவரை வரவேற்க வேண்டும் என்று பல்லாயிரக்கணக்கான பேர் திருச்சி விமான நிலையத்திற்கு வெளியில இருக்கிறாங்க. அதை கட்டுப்படுத்த வேண்டிய, ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? காவல்துறை அங்க இருந்தாங்களா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எத்தனை காவல்துறையினர் இருந்தாங்க? எத்தனை போக்குவரத்து காவலர்கள் அங்கு போக்குவரத்தை சரி செய்தார்கள் உங்களால சொல்ல முடியுமா? எங்க கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், தன்னார்வலர்கள் இவர்கள் தான் வந்து தானாக களத்தில் இறங்கி அந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி தலைவர் அவர்கள் விரைந்து செல்வதற்கு உண்டான வேலைகளில் ஈடுபட்டார்களே தவிர காவல்துறை என்ன செய்தார்கள்? இப்ப ஒரு சில ட்ரோன் ஷாட்ஸ்ல பாக்குறப்ப அவருடைய வாகனத்தை சுற்றி தான் கூட்டம் இருந்துச்சு தவிர ஒரு அந்த வாகனத்தை வந்து ஒரு 100 மீட்டரோ இல்ல 100 மீட்டர் பின்னாடி வந்து பெரிய அளவு கூட்டம் இல்லாத மாதிரி தான் அங்கங்க தெரிஞ்சிச்சு. இல்ல அதாவது அந்த ஏர்போர்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் மரக்கடை வர அல்ல பயங்கரமான கூட்டம், வழிநெடுங்கும் மக்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்தாங்க. அதனாலதான் வந்து தலைவர் அவர்களால் வந்து அந்த மரக்கடை பகுதிக்கு விரைந்து செல்ல முடியல.